வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் தலைவர் கே பாலு தொடருவார் என்றும் அவரை நீக்கும் அதிகாரம் பாமக நிறுவனர் ராமதாசுக்கு இல்லை என்றும் அப்பேரவை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் தலைவரான கே பாலுவை அப்பதவியிலிருந்து நீக்குவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்தார். இந்நிலையில் பேரவையின் சிறப்பு செயற்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் தலைவராக கே பாலு தொடர்வார் என திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் புரவலராக அன்புமணி ராமதாஸ் செயல்படுவார் எனவும், பேரவையின் நிறுவனராக ராமதாஸ் தொடர்ந்து செயல்படுவார் எனவும் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் தலைவர் பாலு தெரிவித்துள்ளார். சமூக நீதி பேரவையுடைய தலைவராக என்னையும், செயலாளராக சரவணனையும் மற்றும் மாநில நிர்வாகிகள் தொடர்வார்கள் என்ற ஒரு தீர்மானத்தை சிறப்பு செயற்குழு இன்று நிறைவேற்றியிருக்கிறது. அதோடு வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையுடைய புரவலராக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சமூக நீதி பேரவைக்கு இருந்து எங்களுக்கு வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்ட அந்த தீர்மானத்தை ஏற்று இன்று புரவலராக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சமூக நீதி பேரவைக்கு செயல்பட இருக்கிறார்கள். அறக்கட்டளைகள் சட்டத்தின்படியே வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், விதிகளின்படி நிர்வாகிகளை நீக்க அறங்காவலர் குழுவில் 2/3 பங்கு ஆதரவு அவசியம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வேறு எந்த வகையிலும் பேரவைத் தலைவரை நீக்க முடியாது என சுட்டிக்காட்டியுள்ளதுடன், பதவிக்கால முடியும் வரை கே பாலுவே தலைவராக தொடர்வார் என்றும் உறுதிபட தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.